ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நாம வார் 2 படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வார் 2 படம் ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம் நான் பார்த்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. ஸோ நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருந்துட்டேன். அண்ட் இப்போ இந்த படத்தை நீங்கள் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த போகிற போக்கில் இந்த ரிவ்யூ பார்த்துட்டு போங்க, ஓகே? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வார் 2 படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வார் 1க்கும் ரெண்டு பார்ட் 2க்கும் இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே ஒரே பேட்டர்ன் தான். அண்ட் அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டா காமிச்சிருக்காங்க. அது எந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படி மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் இவர் ஒரு மிஷனுக்காக பண்ணிட்டு இருக்காரு. மிஷனுக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல இவருக்கு கூடவே இருந்த ஒரு ஆளை இவர் கொலை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. வேற வழி இல்லாம தன்னோட ஒரு ஹெட்டை சாக்ரிஃபைஸ் பண்றாரு. சாக்ரிஃபைஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கடைசியில ஒருத்தரை மீட் பண்ண சுச்சுவேஷன் வருது. அவர் தான் லைக் ஒரு பெரிய ஹெட் ஆஃபீஸர் மாதிரி அடுத்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறவரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்ல காலித். ஸோ காலித் மாதிரி ஒரு கேரக்டர் தான் இங்க இருக்கிற ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தர் கடைசியில இவரை பிடிச்சாரா பிடிக்கலையா, லைக் ஹிருத்திக் ரோஷன் பிடிச்சாங்களா பிடிக்கலையா, என்டிஆர் ஹிருத்திக் ரோஷனை பிடிச்சாங்களா பிடிக்கலையா, அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் பேக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வேற மாதிரி காமிப்பாங்க. இந்த படம் ஃபுல்லா ஒரு ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ ஒரு கும்பல் மாதிரி இருக்கும். இந்த டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. நிறைய டைரக்டரை கூட்டு வச்சுட்டு ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்கார வச்சு பேசுவாங்க. நிறைய இது எப்படி, அது எப்படி, அந்த படம் எப்படி, இந்த படம் எப்படி அப்படின்னு ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். ஸோ அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணீங்க, இதை எப்படி டீகோட் பண்ணீங்க, அப்படி மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியும் நிறைய விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இந்த படத்துல இந்த இடத்த எப்படி போடலாம், இவரை எப்படி தூக்கலாம், இவரை எப்படி கொல்லலாம், அப்படி மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் டேபிள் அதுல ஒரு இடத்த பிடிக்கிறதுக்காக என்டிஆர் போராடிட்டு இருப்பாரு. அவங்கள பிடிக்கிறதுக்காக ஹிருத்திக் ரோஷன் போராடி இருப்பாரு. அப்ப ஹிருத்திக் ரோஷன் இதுக்கு என்டிஆர் பிடிக்கிறாரு அப்படின்னா ஸோ ஒரு வில்லனிசமாகவும் ஹீரோனிசமாகவும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதான் இந்த வார் 2. இந்த வார் 2க்கும் வார் 1க்கும் இருக்கிற ஒரே பேட்டர்ன் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ வார் 1ல காலித் அப்படிங்கிறவர் அவருடைய நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக, எதோட நம்பிக்கை அப்படின்னா ஹிருத்திக் ரோஷன் அவருடைய நம்பிக்கையை பெறுறதுக்காகவும் பாராட்டுக்களை பெறுறதுக்காகவும் தன்னோட அப்பா ஒரு தேச துரோகியா இருந்தாலுமே நான் தேச துரோகி இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காகவும் உள்ள வந்திருப்பாரு. உள்ள இவர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல திடீர்னு இவரே வில்லனா மாறிடுவாரு. ஸோ அந்த வில்லன்சம் யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்ட இன்னொருத்தர். காலித் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். அதுல இருந்து அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் இவரே வில்லனிஸா மாறிடுவாரு. இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேல ஸ்பாயிலர் ரிவ்யூ, ஓகே? இந்த படத்துல என்ன அப்படின்னா என்டிஆர் நல்லவர் மாதிரியே நடிப்பாரு. பிகாஸ் இவரு கெட்டவர் மாதிரி நடிச்சிட்டு இருக்காருல்ல. இட் லைக் ஹிருத்திக் ரோஷன் கெட்டவர் மாதிரியே ஒரு மேனிபுலேட் பண்ணப்பட்டிருக்காரு. சாரி, போர்ட்ரே பண்ணப்பட்டிருக்காரு. போர்ட்ரே பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் என்டிஆர் அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஆபீசரா நியமனம் பண்ணப்படுறாரு. அந்த அபிஷியல் ஆபீசர் இவரை பிடிக்க வரும்போது இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஏன் என்டிஆர் ஹிருத்திக் ரோஷனை பிடிக்க வர்றாரு அப்படின்னா அவருக்கு மேல இருக்கிற ஒரு ஹெட் ஆபீசர் ஆல்ரெடி ஒரு சோல்ஜர். ஸோ அவரை இவர் போட்டுருவாரு. அதுக்கு காரணம் அவரோட உயர் தியாகம் பண்ணாரு. ஸோ பட் ஆனா அது யாருக்குமே தெரியாது. அதை ஹிருத்திக் ரோஷன் சார் என்டிஆர் சாருக்கு புரிய வைப்பாரு. புரிய வச்சதுக்கு அப்புறம் ஓகே நம்ம பாத்துக்கலாம், நம்ம பண்ணலாம், இப்ப நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஃபிளைட்ல ஒருத்தங்களை போட போறாங்க, அதை நம்ம காப்பாற்றணும், அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க காப்பாத்துற மாதிரி காப்பாத்திட்டு என்டிஆர் எல்லாரையும் போட்டு சொல்லுவாரு. கடைசியில பார்த்தா ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அந்த ட்விஸ்ட் நான் சொல்ல விரும்பல. ஸோ அந்த ட்விஸ்ட் தான் இந்த படம். அந்த ட்விஸ்ட்டை காமிச்சு உண்மையிலேயே நான் எதிர்பார்க்காத ஒண்ணு, ஓகே? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு கதை இருக்கும்னு நினைச்சேன். பட் அந்த ட்விஸ்ட் வச்சதுக்கு அப்புறம் இது ஒரு நார்மலியான ஒரு படமா மாறிடுச்சு. அந்த ட்விஸ்ட் மட்டும் வரல,
கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ரீசன் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன் அதை மட்டும் வச்சதுனால வந்துட்டு இது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன் படம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹைப்பு நல்லா இருக்குது, படம் ஓகே தான். பட் நமக்கு அந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஓவரால் அந்த படத்தை பார்க்கும்போது இதே மாதிரி கதையை நம்ம 1008 படத்துல பார்த்தாச்சுப்பா, என்னப்பா இப்படி மாதிரி நம்ம கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல வந்த ஒரு அந்த ட்விஸ்ட், இன்டர்வல் செயல வந்து ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய படத்துல பழக்கப்பட்ட ஒரு கதை. ஸோ அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து டிஃப்ரெண்ட் படத்துல வந்து நிறைய வந்திருக்கும். எனக்கு கூட வந்துட்டு இப்போ மெர்சல் படத்தோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. மெர்சல் படம் ஒரு விதமான வார் 2 தான் உண்மையிலே. மெர்சல் படத்துல வந்துட்டு அவங்களுடைய ரெட்டப்பிறவியா இருப்பாங்க. ஏன் ரெட்டப்பிறவி வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுறாருல, ஸோ அவரை வந்துட்டு என்டிஆர் வச்சுப்போம். நல்லது பண்றாருல, அவரை ஹிருத்திக் ரோஷனா வச்சுப்போம். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரே அப்பா நீ வந்துட்டு எனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல ஸ்லைடா வேற மாதிரி வர மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்துட்டு இந்த படம். ஓகே, ஸோ எங்க மெர்சல் 2 அண்ணன் தம்பி அப்படின்னா வந்துட்டு அங்க யார் அவங்க அப்படிங்கறதுதான் கதை. ஸோ புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க படத்தை பாருங்க. ஓகே, கபீர் துரோகி ஆயிட்டா மேம், கொடுக்க தயங்க மாட்டேன். இதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி வித்தியாசமா காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல, நம்ம விஜய் சாரோட பேட்டர்னையும் நம்மளுடைய அஜித் சாரோட பேட்டர்னே வந்துட்டு ஃபுல்லா கையில் எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் ஆகும்போது கூட நம்ம நிறைய பார்த்தோம். இந்த அப்படியே இந்த ஸ்வாட் வந்துட்டு அப்படியே கையில சுத்துறது, அது நம்ம வேற பார்த்துருக்குறோம். இங்க ஒண்ணு இந்த முள்ளா இருக்கும் கம்பி காப்பு மாதிரி தீனா அதுல பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்துட்டு அப்படியே விஜய் அஜித் மாதிரி கொஞ்சம் காமிச்சது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மாஸ்டர் படத்துல வர சின்ன ஒரு பாணி வந்து அதுல வந்தது அல்டிமேட்டா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி ஓடி வந்துட்டு குத்த வரும்போது தலைவர் விஜய் வந்துட்டு காப்பு வச்சு தடுப்பாரு. அப்ப வந்துட்டு அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, அதே வைப்ரேஷன் வந்து நம்ம என்டிஆர் இருக்கும்னு ஃபீல் பண்ணா என்டிஆர் தான்ப்பா குத்துனது அப்படி மாதிரி வந்துட்டு கிருத்திக் ரோஷன் அப்படி. ஆனா அது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும், காமெடி இருக்காது, ஃபீலிங்கா இருக்கும். ஐயோ ஷோ கிருத்திக் ரோஷன் ஐயோ சார் அப்படி மாதிரி இருக்கும். பட் ஆனா இங்க வந்துட்டு சாவு சாவு அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும், வாங்க நல்லா குத்து வாங்க அப்படி மாதிரி இருந்துட்டு விஜய் வந்துட்டு குத்துறதை பார்க்கும்போது ஓகே அடி வாங்கடா ஏ விஜய் சேதுபதி ஏ அப்படி மாதிரி நமக்கு ஒரு நைஸ் அப்படி காமெடி மாதிரி, அது காமெடியோட பண்ணிருப்பாரு, நல்லா இருக்கும் பாக்குறது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் போக 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 நிறைய இடத்துல வந்துட்டு நிறைய ட்விஸ்டர்ஸ் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த RRR படத்துல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்முடைய என்டிஆர் வந்துட்டு நம்முடைய ராம் சரண் வந்துட்டு காப்பாத்துவாரோ, ராம் சரண் எந்த அளவுக்கு என்டிஆரை காப்பாத்துவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு நம்முடைய கிருத்திக் ரோஷன் எந்த அளவுக்கு அவரை காப்பாத்துறாரோ அதே அளவுக்கு என்டிஆர் மாதிரி கிருத்திக் ரோஷனை காப்பாத்திட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு ஃபோர்ஸிங் நடக்கும் போதுதான் வந்து கடைசியில அடிப்பாங்க, டக்கு 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 டக்குன்னு துப்பாக்கி சுடுவாங்க, சண்டை போடுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் அப்புறம் வந்து பார்த்தா கத்தி குத்துவாங்க, அப்புறம் கையால குத்துவாங்க, இப்படி வந்துட்டு நிறைய விஷயம் நடக்கும். அண்ட் நிறைய படத்துடைய சிம்பிளாரிட்டிஸை தூக்கி அப்படியே வார் 2 வச்ச மாதிரியும் இருக்குது. பட் படம் பார்க்கறது நல்லாதான் இருக்குது, உள்ள உட்காந்து யோசிச்சு அண்ட் இது இப்படி நம்ம அலசி பார்க்கும்போதுதான் வந்து நிறைய படத்தோட காப்பி தூக்கி உள்ள வச்ச மாதிரியும் தோணுது. மற்றபடி இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படம். பட் ஆனா ஒரு விஷயம் கூட ரிவீல் ஆயிட்டு இருந்துச்சு, என்ன அப்படின்னா வந்துட்டு என்டிஆர் வந்து இந்த படத்துல வந்துட்டு ஒரு கிளைமேக்ஸ் வந்து செத்துருவாரு அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு ஃபேன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னால டேரக்டர்கிட்ட இவரே நேரடியா பேசி அந்த ஒரு கிளைமேக்ஸை மட்டும் மாத்துங்க அப்படின்னு சொல்லி மாத்தின மாதிரியும் சொல்றாங்க. ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் கிளைமேக்ஸ் அவர் இறந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி வார் 1 மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இறக்காத மாதிரி வச்சதுனால தூம் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா எனக்கு படம் ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. ஸோ வார் 1 ஒரு பவர் பேக்கடா ரொம்ப அழகா இருந்துச்சு. வார் 2 வந்துட்டு எதிர்பார்த்த மாதிரி இல்லைனாலும் வந்துட்டு நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஃபுல்லி எஃபர்ட்ஸ் நிறைய போட்டிருக்காங்க,
ஃபிளைட் ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், ஐஸ்லாண்ட்ல ஒரு ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அண்ட் நிறைய ட்விஸ்டர்ஸ் ரிவீல்ஸ் ஆகுறதா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு ஒரு ஒன்னோட பாஸ்ட் ஸ்டோரி, ஸோ அது ஒன்று பாக்குறதா இருக்கட்டும், அண்ட் ஃபியூச்சர் ப்ரெசன்ஸ்ல நடக்கிற சில விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து வச்சு கோர்த்து ஒரு படத்தை வந்து செம்மையா காமிச்சிருக்கிறது வந்துட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு. பட் இப்படி அங்க பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ஒன்றும் தோணல. ஓகே, நல்லா இருக்கு, இந்த மாஸ்டர் விஜய் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு தோணுச்சு அப்பவே. பட் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது, ரிவ்யூ பண்ணணும் சரி எப்படி அப்படி மாதிரி திங்க் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, இந்த ஆல் மேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. திங்க் பண்ணும்போது ஓகே, இது இப்படி 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 வருது ஆமா இப்படி வந்து அப்படி கலந்து போயிட்டு இருக்கு அப்படி மாதிரி நமக்கு சில விஷயங்கள்லாம் தோணி நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தோணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வார் 2 படம் நல்லா தான் இருக்குது. பட் நீங்க மண்டே கொஞ்சம் கலட்டி வச்சுக்கிட்டு லைக் தலையை கலட்டக்கூடாது. மூளையில இருக்கிற அந்த லாஜிக்கை தூக்கி ஓரமா வச்சுட்டு அந்த சீனை தூக்கி ஓரமா வச்சுட்டு படத்தை பார்த்து நல்லா இருக்கும். இல்ல எல்லா சீனையும் உள்ள வச்சுட்டு படத்தை பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இது அது இது இப்படி கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற வரை கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாக்குறதுக்கு முன்னாடி வார் 1 படத்தை நீங்க பாக்குறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு வார் 1 படத்துல வந்துட்டு இருக்கிற நிறைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் சீன்ஸ் வந்துட்டு வார் 2லயும் வரும். ஏன்னா வந்துட்டு வார் 1 ஃபுல்லி கண்டினியூடு வார் 2. ஓகே, ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கான்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பண்ணும். மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்க மாஸ்டர் இந்த படத்துக்கு 5-4 கொடுக்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கும் நான் உங்க மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.